ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். த டிஃப்ரென்ஸ்னா என்னது? சப்ராக்ஷன். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் 63 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்குது, அது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 63 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் த டூ இன்டீஜர்ஸ் இஸ் 2:5 சொல்லியிருக்காங்க. அந்த டூ இன்டீஜர்ஸ் இருக்கு இல்லையா, டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், அதோட ரேஷியோ வந்து 2:5ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த டூ இன்டீஜர்ஸ். நம்ம தான் அந்த டூ இன்டீஜர்ஸையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு ரேஷியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி 2:5 அப்படின்னு இருக்குன்னா இதோட ஆக்சுவல் நம்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2x 5x இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் அப்படின்றது என்னென்னா காமன் மல்டிப்ளையர். இதுக்கும் காமனாக இருக்கிற ஒரு மல்டிப்ளையர் தான் எக்ஸ் அப்படின்றது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஆக்சுவலாக 2:5ன்றது ரேஷியோ. இதோட நம்பர் எப்படி இருக்கும்னா 2x and 5xன்னு இருக்கும். எக்ஸுன்றது காமன் மல்டிப்ளையர். இதுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு மல்டிப்ளையராக இருக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல லெட் ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதிக்கணும்னா ஏன்னா நம்ம அந்த டூ இன்டீஜர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ நம்ம வந்து கன்சிடர் பண்ணி போல எப்பயும் போல். ஸோ லெட் டூ நம்பர்ஸ் பி 2x and 5x அப்படின்னு நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இது ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 63 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்கர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் தானே நம்ம போடுவோம் சப்ராக்ஷனில். ஸோ 5x மைனஸ் 2x இதோட ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, 63 இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 5x மைனஸ் 2x 3x. 3x is equal to 63. ஸோ x is equal to 63/3. ஸோ x is equal to இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 21. ஸோ 21 கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு அந்த ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இன்டீஜர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டீஜர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம், 2xன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ 2x அப்படின்றது 2 into x. ஸோ நமக்கு x கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 2 into 21 42. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இன்டீஜர். அதே மாதிரி செகண்ட் இன்டீஜர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ செகண்ட் இன்டீஜர் வந்து என்ன சொல்லியிருக்கோம், நம்ம 5x சொல்லியிருக்கோம். ஸோ 5 into x. ஸோ 5 into 21 போட்டிங்கன்னா 1 5 is 5, 2 5 are 10. ஸோ 105. அப்போ therefore the two integers are 42 and 105. ரொம்பவே ஈஸி தான் இந்த சம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். Ruby has 3 times as many 2 rupee coins as she has 5 rupee coins. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவகிட்ட 5 rupee coins இருக்குது, ஆனால் அதை விட 3 times அதிகமாக 2 rupee coins இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். அப்படியே சில பேர் மாற்றி எடுத்துப்பீங்க. ஸோ அப்படி எடுக்கக்கூடாது. Ruby has 3 times as many 2 rupee coins அப்படின்னா 5 rupee காயினை விட 3 times அதிகமாகவே அவகிட்ட 2 rupee காயின் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இஃப் ஷீ ஹாஸ் அ டோட்டல் ₹88, அவகிட்ட ரெண்டையும் ஆட் பண்ணால், அதாவது 2 rupee காயினையும் 5 rupee காயினையும் ஆட் பண்ணோன்னா 88 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹவு மெனி காயின்ஸ் டஸ் ஷீ ஹாவ் ஆஃப் ஈச் டைப்? அப்போ அவகிட்ட எத்தனை 2 rupee காயின்ஸ் இருக்கும் அண்ட் எத்தனை 5 rupee காயின்ஸ் இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுலேயும் நம்ம லெட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஸோ லெட் த நம்பர் ஆஃப் 5 rupee காயின்ஸ், 5 rupee காயின்ஸை வந்து நான் எக்ஸ் இல்லைன்னா ஒய் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படின்னா தான் என்னால் 2 rupee காயின்ஸ் வந்து எப்படி எடுக்க முடியும், 3 times அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. 5 rupee காயினை விட 3 times அதிகமாகவே 2 rupee காயின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் 2 rupee காயின்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் 2 rupee காயின்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, இதை விட அதிகமாக இருக்குது. எத்தனை டைம்ஸ் அதிகமாக இருக்குது, 3 times அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து 3x அப்படின்னு போட்டுருவோம்.
கரெக்டாக? இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும், எதனா டோட்டல் கேஷ் வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க, 88 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி நீங்கள் ஆட் பண்ணணும், எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேரெக்டாக உங்களுக்கு நான் செஞ்சேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். நான் அதனால் நம்பர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். இப்போ உங்ககிட்ட 5 ரூபி காயின் இருக்குது, ஓகேவா? ஸோ உங்ககிட்ட 5 ரூபி காயின் வந்து 10 காயின்ஸ் இருக்குது உங்ககிட்ட. அப்போ உங்ககிட்ட எத்தனை ருபீஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? 10 5s are 50. ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து 5 ரூபி காயின் இருக்குது, ஓகேவா? 5 ரூபி காயினே வந்து 10 காயின்ஸ் இருக்குது. அப்போ உங்ககிட்ட எவ்வளோ ருபீஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்கிட்ட வந்து 50 ருபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்க, கரெக்டாக? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல எத்தனை காயின்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. எக்ஸ் காயின்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம், அதே மாதிரி 3x காயின்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ எவ்வளோ மணி வேல்யூ இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 5 ரூபி காயின்ஸ்க்கு கேட்குறப்போ 5 × எக்ஸ்ன்னு சொல்லணும். 2 ரூபி காயின்ஸ்க்கு கேட்குறப்போ 3x × 2ன்னு சொல்லணும். இப்போ நான் டேரெக்டாக 5x 3x × 2 அந்த மாதிரி போட்டேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அந்த மாதிரி இப்போ பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? கால்குலேட் டோட்டல் கேஷ் வேல்யூ. டோட்டல் கேஷ் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல வேல்யூ ஃப்ரம் ₹5 காயின்ஸ் பார்த்தோன்னா 5x வரும், கரெக்டாக? அதே மாதிரி வேல்யூ ஃப்ரம் ₹2 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ₹2க்கு வந்து 3x இருந்துச்சு. ஸோ 3x × 2 தட் இஸ் 6x வரும், கரெக்டாக? இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்? ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபார்ம் த ஈக்குவேஷன். ஸோ எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவீங்க? ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா, அதாவது 5xையும் 6xையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 88 வரும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 11x வரும், கரெக்டாக? ஈக்குவல் டு 88. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 88/11. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 11 8s are 88. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 8. எக்ஸுன்றது 8 அப்படின்னா நம்ம எதை கன்சிடர் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 ரூபி காயினை கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ 5 ரூபி காயின் வந்து நம்மக்கிட்ட 8 காயின்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம், கரெக்டாக? அப்போது நம்பர் ஆஃப் therefore ஃபைனல் ஆன்சர் நீங்கள் எழுதிடலாம். therefore நம்பர் ஆஃப் ₹5 காயின்ஸ் வந்து 8 இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ அதே மாதிரி 2 ரூபி காயின் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்பர் ஆஃப் ₹2 காயின்ஸ். ஸோ 2 ரூபி காயினுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? அதுக்கு என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம்? 3x கன்சிடர் பண்ணியிருந்தோம், கரெக்டாக? அப்போ 3 times x. இப்போ 3 × 8. 3 8s are 24. அப்போ 24 காயின்ஸ் வந்து நம்மளுக்கு 2 ரூபி காயின் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரொம்பவே ஈஸி தான், கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். எ ஃபார்மர் கட்ஸ் 300 feet ஃபென்ஸ் இன்ட்டு 2 pieces ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபார்மர் வந்து ஃபென்ஸை வந்து கட் பண்ணுறாரு. 300 feet ஃபென்ஸ்னால் எனது வேலியை வந்து கட் பண்ணுறாரு. 300 feet ஃபென்ஸை வந்து கட் பண்ணுறாரு. 2 பீசஸாக கட் பண்ணுறாரு டிஃப்ரெண்ட் சைஸஸில். அப்போ ஒரு பீஸ் வந்து லாங் ஆகிடுது, ஒரு பீஸ் வந்து ஷார்ட் ஆகிடுது. ஸோ லாங்கர் பீஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா 4 times இருக்குது. ஷார்ட் பீஸை விட 4 times அதிகமாக பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பீஸும் எவ்வளோ லாங்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ ஷார்ட் பீஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? அப்படின்னா தான் நம்ம லாங் பீஸ்க்கு வந்து 4 times எக்ஸ்ன்னு வச்சுக்க முடியும். ஸோ லெட் த ஷார்ட்டர் பீஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபீட், ஓகேவா? லாங்கர் பீஸ் பார்த்தீங்கன்னா லாங்கர் பீஸ் இஸ் ஈக்குவல் டு 4x. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் இது தானே 300 feet தான் நம்ம ஃபஸ்ட்டு இருந்தது, அதை தானே கட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 300 தானே வரும். அப்போது நீங்கள் ஈஸியாக வந்து ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? x + 4x is equal to 300. ஸோ இது வந்து 5x ஆயிரும், கரெக்டாக? x + 4xன்றது 5x ஆயிரும், is equal to 300. x is equal to 300/5. இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா x is equal to எத்தனை டைம்ஸ் வரும்? 6 5s are 30, 60 times வரும். ஸோ x is equal to 60. அப்போ நம்ம ஷார்ட்டர் பீஸ் வந்து என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்? எக்ஸ்ன்னு தானே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 60. அப்போ ஷார்ட்டர் பீஸ் வந்து 60 feet. லாங்கர் பீஸ்
லாங்கர் பீஸ் வந்து நமக்கு என்ன இருந்துச்சு 4xன்னு இருந்துச்சா. அப்போ 4x அப்படின்றது 4 × 60. அப்போ என்ன வரும் 6 4s are 24 240 feet வரும். நீங்கள் இதை கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். எப்படி இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். 240 + 60 என்ன வரும் 300 வரும். அப்போ நீங்கள் பண்ண ஆன்சர் வந்து கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? ஓகே. இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் சம் பார்க்கலாம். Question number 7. If the length of a rectangle is 3 more than twice its width and its perimeter is 24 cm, what are the dimensions of the rectangle அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் சொல்லிட்டாங்க. பெரிமீட்டர்னா இந்த பவுண்ட்ரி சொல்லிட்டாங்க. தட் இஸ் 24 cm அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? 2 × L + B. 2 × L + B. இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 more than twiceன்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் வித்தை விட 3 more அதிகமாகவும் இருக்குது, ட்வைஸாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 more அப்படின்றது +3 இருக்குன்னு அர்த்தம். ட்வைஸுன்றது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு அர்த்தம், 2xன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து வித்து வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா லென்த் வந்து எவ்வளோ இருக்கும் அப்போனா 2x + 3 இருக்கும். அதாவது ட்வைஸாகவும் இருக்கும், 3 மோராகவும் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டைமென்ஷன்ஸ் செட்டப் பண்ணிப்போம். டைமென்ஷனாக இருந்தது லென்த்து பிரெத் ஹைட்லாம் அதெல்லாம் சொல்கிறோம்ல, அதுதான் டைமென்ஷன்ஸ். அது நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியே நம்ம வந்து இதை சால்வ் பண்ணிடலாம், ஈக்குவேஷன்லாம் ஃப்ரேம் பண்ணி. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைமென்ஷனை செட்டப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து லெட் த width ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க. width ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சென்டிமீட்டர். அப்போது லென்த் வந்து என்ன பண்ணுவீங்க, லென்த்து வந்து ட்வைஸாகவும் இருக்குது ப்ளஸ் 3 மோராகவும் இருக்குது. அப்போ 2x + 3 சென்டிமீட்டர். ஸோ அதே மாதிரி நமக்கு பெரிமீட்டரும் கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க 24 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பெரிமீட்டர் ஃபார்முலாவில் இதை நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் rectangle is equal to 2 × L + B. So perimeter of rectangle 24 is equal to 2 into length வந்து என்னது 2x + 3 plus breadth வந்து என்னது x. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு இந்த ஸ்டெப் வரைக்கும்? ஸோ 24 is equal to 2 into 2x + x என்னது 3x. ஸோ 3x + 3 அப்படின்னு வரும். இந்த 2 வந்து நான் உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன், ரெண்டு டேர்முக்கு காமன். ஸோ 24 is equal to 2 × 3x 6x + 6. ஸோ இது ஒரு நம்பர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 6 வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடலாம். ஸோ இந்த 6x அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 6 ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறப்ப என்ன ஆகும் -6 ஆயிரும். ஸோ 6x is equal to 24 - 6 18 வரும். ஸோ எக்ஸ் வேணும்னா 18/6 அப்படின்னு கொண்டு வந்துடுங்க. ஸோ x is equal to 3 6 are 18. ஸோ x is equal to 3 சென்டிமீட்டர். நம்ம x வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸுன்றது என்னது நமக்கு இந்த இடத்துல width ஆஃப் த ரெக்டாங்கிள், தட் இஸ் breadth ஆஃப் த ரெக்டாங்கிள். breadth width எல்லாம் சேம் தான், கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து width ஆஃப் த ரெக்டாங்கிள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரெக்டாங்கிளுக்கு என்னென்ன டைமென்ஷன் இருக்கும், லென்த் இருக்கும் அண்ட் breadth இருக்கும். ஸோ breadth அப்படின்றத நம்ம வந்து width அப்படின்னும் நம்ம சொல்லிக்கலாம், கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம வந்து வித்து வந்து நமக்கு கிடச்சிருச்சு. என்ன கிடச்சிருக்கு 3 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. ஸோ லென்த்து வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த்துக்கு நம்ம என்ன ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம் 2x + 3 அப்படின்னு சொல்லியிருக்கோம், கரெக்டாக? ஸோ 2x + 3. ஸோ 2 × x + 3, கரெக்டாக? ஸோ எக்ஸுன்றது இந்த இடத்துல 3 + 3. ஸோ 6 + 3 என்ன வரும் 9 வரும். அப்போது லென்த் வந்து என்னது, லென்த் வந்து 9 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். ஸோ லென்த் வந்து 9 சென்டிமீட்டர் அண்ட் வித் வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 2.3 வந்து எக்ஸ்ப்ளோரிங் லீனியர் பேட்டர்ன்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லீனியர் பேட்டர்னை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். Observe the following growing pattern of square tiles. ஸோ ஸ்கொயர் டைல்ஸ் பேட்டர்ன் வந்து க்ரோ ஆகிட்டே வருது. இதை அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீனியர் பேட்டர்னாக நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருந்தோம். அந்த செஸ் சம்மில் பார்த்துருந்தோம். கான்ஸ்டண்ட்டாக வந்து வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு 50-50-50. அதே மாதிரி ஒரு ஸ்கொயருக்குமே நம்ம பார்த்தோம்ல, பெரிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு கான்ஸ்டண்ட்டாக. அதே மாதிரி தான் இதுலேயும் லீனியர் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைல் தான் இருக்குது. ஸ்டேஜ் 2ல் 3 டைல்ஸ் இருக்குது. ஸ்டேஜ் 3ல் 5 டைல்ஸ் இருக்குது. ஸ்டேஜ் 4ல் 7 டைல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. +2 இந்த மாதிரி 2 வந்து கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே. கரெக்டாக? இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஸ்டேஜை வந்து n அப்படின்னு வச்சுக்க போகிறேன். ஸ்டேஜை வந்து நான் வந்து n அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது n = 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரே ஒரு டைல் தான் இருக்குது. ஸோ எப்படி ஒரு டைல் நம்ம சொல்லலாம்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் 2 தானே நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் 2 டைல்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 2n அப்படின்னு வச்சுக்க போகிறேன். ஸோ என்னன்றது எனக்கு ஸ்டேஜ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் 2 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அதில் வந்து நான் -1 போட்டுக்க போகிறேன். ஏன் இப்படி -1 போட்டுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் வந்து டைல் வந்து மிஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து சீக்வன்ஸே பாருங்கள். 1, 3, 5, 7 இந்த மாதிரி தான் போகுது. 2 டேபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, 4, 6, 8 இந்த மாதிரி தான் நமக்கு 2 டேபிள்ஸ் போகும். அதுலேருந்து எல்லாமே ஒரு இது வந்து லெஸ் ஆகியே தானே இருக்குது. 2க்கு பதிலாக 1 இருக்குது, 4க்கு பதிலாக 3 இருக்குது, 6க்கு பதிலாக 5 இருக்குது, 8க்கு பதிலாக 7 இருக்குது. இந்த மாதிரி ஒரு இது கம்மியாகவே இது இருக்குது. அதனால தான் நம்ம என்ன போடுறோம், 2n - 1 அப்படின்னு ஃபார்ம் பண்ணிக்கிறோம். 2ன்றது எதுக்கு போடுறோன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் 2 கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால 2 போடுறோம். nன்றது ஸ்டேஜு, அப்போ 2n - 1. ஸோ இதுதான் நமக்கு லீனியர் ரிலேஷன்ஷிப். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டைல்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. 2n - 1 இந்த ரிலேஷன்ஷிப் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ nன்றது n நம்பர் ஆஃப் ஸ்டேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஸ்டேஜில் எத்தனை டைல்ஸ் இருக்குன்னு யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2 × 10 - 1. ஸோ 20 - 1 அப்போ என்ன வருது, 19. அப்போ 19 டைல்ஸ் வந்து 10th ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். ஓகேவா. இப்போ ஸ்டேஜ் 4ல் என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா 2 × 4 - 1 அப்போ 7 இருக்கும்னு சொல்லிடலாம். 2 4s are 8, 8 - 1 7. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இதுதான் நமக்கு வந்து லீனியர் பேட்டர்ன். கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நமக்கு லீனியர் பேட்டர்ன். இங்கே கொடுத்துருக்கிற ஃபிகர் தான் என்னதுன்னா உங்களுக்கு லீனியர் பேட்டர்ன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.